புணர்ச்சி விதி தருக வானமெல்லாம். ஸோ முதல் வானமெல்லாம் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே இருக்கு இல்லையா, அது இம்மு கூட்டல் ஏன்னு பிரியும். அதாவது வா நம் வானம் கூட்டல் ஏ இல் லா இம் வானம் எல்லாம். இதில் என்ன விதி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அதாவது இந்த இம்மு இருக்கு இல்லையா, இம்மு கூட இந்த ஏ வந்து ஒன்றுவது இயல்பே அந்த மாதிரி மாறி மேவாயிடுச்சு. ஸோ அது எப்படி மாறிடுச்சு, வான மெல்லாம் மாறிடுச்சு. இந்த விதியில் பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் உயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆலேருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களை தான் இங்கே உயிர்னு குறிக்கிறோம். உடல்ன்றதை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கு இஞ்சு. ஸோ மெய் எழுத்துக்கள் இக்கு டு இன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன, மெய் எழுத்துக்கள். ஸோ இந்த மெய் எழுத்துக்கள் தான் உடல். உயிர் எழுத்துக்கள் என்ன, அ ஐக்கி. ஸோ இந்த உடல் மேலே இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்றது தான் இந்த வார்த்தைக்கான புணர்ச்சி விதி.